பவன் கல்யாண் வந்து விஜய் சார்ட்ட பேசினதாகவும் அவர் எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு வந்துடணும் அதிமுகவுக்கு அப்படின்ற தகவல்லாம் போயிட்டு இருக்கு. விஜயினுடைய அரசியல் எதிர்காலம் அதோட அஸ்தமிச்சு போயிடும். எந்த காலத்திலும் தமிழ்நாட்டு அரசியல்ல விஜயின் பெயரும் தாவேகா பெயரும் வந்து உச்சரிக்கப்படாது. நீங்க பாஜக கூட போயிட்டீங்கன்னா இந்த பிளவுவாத சக்திகளுக்கு எதிராகத்தான் நான் அரசியலுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு முழங்கிட்டு அந்த பிளவுவாத சக்திகள் கூடவே நீங்க கூட்டணி அமைச்சிங்க அப்படின்னா அதுக்கு பதிலாக நீங்களே பள்ளம் தோண்டி அதுக்குள்ளார போய் உட்காந்துக்கலாம். ரெண்டும் ஒண்ணுதான். சிபிஐ விசாரணை வாங்க விசாரிக்கணும்ன்றாங்க, விஜய் முடியாதுன்றாரு. ஏற்கனவே 2 முறை நீங்க அவரை விசாரிச்சிட்டீங்க. அதுவும் டெல்லிக்கே வர வச்சு விசாரிச்சிட்டீங்க. சிபிஐ ஆபீஸ் சென்னையிலேயே இருக்கு. நீங்க விஜயை விசாரிப்பதுதான் நோக்கம்னா நீங்க சென்னை ஆபீஸ்லயே அவரை விசாரிக்கலாமே. ஆர்டிஸ்ட் நிறைய பேர் விஜயோட அரசியல் வாழ்க்கைக்குள்ள வர்றாங்க. தம்பி இதை பண்ணுப்பா அதை பண்ணுப்பா. ஒன்றும் இல்லை, அமீர் சார், பார்த்திபன், சினிமா பிரபலங்கள் விஜயினுடைய அரசியல் குறித்து இதுவரைக்கும் வாயை திறக்கல. சினிமாவில் இருந்து கொண்டு விஜயை ஆதரித்தால் தங்களுடைய சினிமா வாழ்க்கை அஸ்தமிச்சு போயிடுங்கிற பயம் பல பேருக்கு இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப கவனமா திரிஷாவை மட்டும் நீங்க வந்து பிராண்ட் பண்றது இருக்குல்ல, அது ஒரு சரியான விஷயம் இல்லை. இந்த சினிமாக்காரர்கள் குரல் கொடுப்பது இந்த விஷயத்தை குறித்து தான் பேசுறாங்க. நீங்க திரிஷா கூட போனதுனால உங்களுடைய அரசியல் எதிர்காலம் போச்சு, அது உண்மைதான். ஆனா இவர்கள் பேசணும் அப்படின்னா எல்லாத்தையும் தானே பேசணும். கடந்த 3 நாட்களாக பார்த்துருப்பீங்க, அதிமுகவோட அணியில விஜய் போக போறதா ஒரு தகவல். ஆந்திராவோட துணை முதல்வர் அவர் வந்து விஜய் கிட்ட பேசுனதாகவும், ஆக்டர் பொலிட்டிஷியன் பவன் கல்யாண் வந்து விஜய் சார்ட்ட பேசுனதாகவும் அவர் எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு வந்துடணும் அதிமுகவுக்கு அப்படின்ற தகவல்லாம் போயிட்டு இருக்கு. இந்த சம்பவங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, என்ன தோணுது உங்களுக்கு? ஆனால் இது எல்லாமே ஒரு ஆதாரமற்ற செய்திகளாக தான் நான் பார்க்குறேன். எனக்கு தெரிந்து அப்படி எதுவும் பேச்சுவார்த்தை நடந்ததாக தெரியல. ஒருவேளை விஜய் வந்து ஒரு கோஸ்டார் அப்படிங்கிற அடிப்படையில் பவன் கல்யாண் எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, அந்த என்ன மாதிரியே இவங்க கூட போயிடுங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு வந்து அட்வைஸ் பண்ணி இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் அதிகாரப்பூர்வமாக அப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடப்பதா எனக்கு தெரியலை. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கூட ஒரு செய்தியை பார்த்துருப்பீங்க. தாவேகா வந்து என்டிஏ கூட்டணிக்குள்ளே வரணும் அப்படின்னு பாஜகவை சேர்ந்த ஒரு நபர் வந்து ஒரு பகிரங்கமாக அழைப்பு விடுத்ததாலேயே அவர் கட்சி பதவியில் இருந்து நீக்கப்பட்டிருக்காரு. நீங்கள் யோசிச்சு பாருங்க, இப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடப்பது உண்மையாக இருந்தால் பாஜகவை சேர்ந்த ஒருவர் வந்து விஜயை என்டிஏ கூட்டணிக்கு அழைச்சது வந்து எப்படி ஒரு குற்றமாக இருக்க முடியும்? ஒரு நடவடிக்கை எடுக்கும் அளவுக்கு அது எப்படி வந்து ஒரு தவறான செயலாக இருக்க முடியும்? அப்ப அப்படி ஒரு விஷயமும் அந்த கட்சியில நடக்குதுங்கும் போது இப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடக்கும் அப்படின்னு நம்ம எப்படி நம்ப முடியும்? பட் ஆனால் விஜய்க்கு வந்து பல கட்டத்துல பல வகையில ஒரு நெருக்கடி கொடுக்கப்படுது. நீங்க கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, ஜனநாயகன் ரிவைசிங்க்கு டைம் சொல்லி கடைசி நேரத்தில் அவங்க கேன்சல் பண்ணுறாங்க. அவங்க சொல்கிற காரணம் கூட ஒரு ஏற்புடைய காரணம் இல்லை. படம் பார்க்குற ஒருத்தருக்கு வயிற்று வலிங்கிறதுனால ஒரு ரிவைசிங் கமிட்டியை வந்து கூடுறதே நீங்கள் வந்து நிறுத்த முடியுமா? இவர் இல்லைன்னா இன்னொருத்தர் பார்க்க வேண்டியது தானே, அதில் என்ன பெரிய இது நடந்துட போகுது? அப்போ இது எல்லாமே விஜய்க்கு கொடுக்கப்படுற ஒரு அழுத்தம், ஒரு நெருக்கடி தான். ஒரு 4 பக்கமும் இப்படி ஒரு விஷயத்தை பண்ணும்போது உங்களுக்கு நாங்கள் வந்து ஆபத் பாந்தவனா இருக்கோம், எங்கள் பக்கம் வாங்க அப்படின்னு வந்து அவங்க கூப்பிடுறாங்களா என்னங்கிறது தெரியல. எனக்கு தெரிந்து விஜய் அப்படி ஒரு ஆஃபர் வந்தாலும் அதை ஏற்க மாட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா, இப்போ விஜயினுடைய கட்சியினுடைய கொள்கை எதிரி பாஜக. ஏன்னா அதுக்கடுத்து அந்த பிளவுவாத சக்திகளுக்கு எதிராகத்தான் நான் அரசியலுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு முழங்கிட்டு அந்த பிளவுவாத சக்திகள் கூடவே நீங்க கூட்டணி அமைச்சிங்க அப்படின்னா அதுக்கு பதிலாக நீங்களே பள்ளம் தோண்டி அதுக்குள்ளார போய் உட்காந்துக்கலாம். ரெண்டும் ஒண்ணுதான். இன்னொன்னு, விஜயினுடைய அரசியல் எதிர்காலம் அதோட அஸ்தமிச்சு போயிடும். எந்த காலத்திலும் தமிழ்நாட்டு அரசியல்ல விஜயின் பெயரும் தாவேகா பெயரும் வந்து உச்சரிக்கப்படாது. நீங்க பாஜக கூட போயிட்டீங்கன்னா. அப்படி இருக்கும்போது அப்படி ஒரு முடிவை வந்து விஜய் எடுக்க மாட்டார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பட் அதே நேரம் அப்படி ஒரு அழுத்தம் அவருக்கு கொடுக்கப்படுதா என்னங்கிறது தெரியல சார். இந்த இடத்துல ஒரு சந்தேகம் ஒன்று வருது சார். பல்வேறு அழுத்தங்கள் கடந்த 60 நாட்களாகவே இப்ப சடனா ஆல் ஆஃப் சடன் இந்த அதிமுக இணைப்பு, அதிமுகவில் இணைந்தனே இந்த டாக் இப்படி வருது ஆக்சுவலி. அதாவது வந்து ஆரம்பத்தில் இருந்தே விஜயை வந்து ஒரு பாஜகவுடைய நபராக, பாஜகவுடைய பி டீமா சித்தரிக்கிற போக்குங்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. அதை நீங்க பார்த்துருப்பீங்க. ஒரு பக்கம் திமுக இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவர் பாஜகவுடைய இன்னொரு முகம் அப்படின்ட்டு விஜய் வந்து பாஜகவுடைய பி டீமா முன்னிறுத்துறாங்க. இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சி அவங்களும் இதே மாதிரியான ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பாஜக வந்து விஜய் மீது வந்து ஒரு சாஃப்டான ஒரு அணுகுமுறையை வந்து அப்படி கையாளுறது. இதுவும் கூட ஒரு வகையில்
விஜயை வந்து பிஜேபியுடைய நபராக சித்தரிக்கிற ஒரு முயற்சி தான். என்ன விஜய் மீது பெரிய தாக்குதல் நடத்துறது இல்லை. என்ன விஜய் குறித்த கேள்வி இப்போ கூட பாருங்க, என்டிஏ கூட்டணிக்கு இவர் வர்றதுக்கான பேச்சுவார்த்தை நடக்குதா அப்படின்ட்டு நயினார் நாகேந்திரன்ட்ட கேள்வி கேட்குறாங்க, அண்ணாமலைகிட்ட கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் என்ன பண்ணணும், ஒன்று ஆமான்னு சொல்லணும் அல்லது இல்லைன்னு சொல்லணும். ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா அது அப்படியே வந்து ஆமான்னு சொல்கிற மாதிரி ஒரு பதில், இல்லைன்னு சொல்கிற மாதிரி ஒரு பதிலை அவங்க பேசுகிறாங்க. அப்போ பார்க்குறவன் என்ன நினைப்பான், ஒருவேளை அந்த பேச்சுவார்த்தை நடக்குதோ, நாளை காலையில் விஜய் வந்து கமலாலயத்துக்கு போயிடுவாரோங்கிற எண்ணம் ஏற்படுற மாதிரி இவங்க பேசுகிறாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்க, பாஜக கூட்டணிக்கு வந்து தாவேகா வரணும்னு சொன்ன ஒரு கட்சி நிர்வாகி மீது இதே நயினார் நாகேந்திரன் நடவடிக்கை எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் இவர் பெறாரான்னு கேட்டால் இல்லைன்னு சொல்ல வேண்டியது தானே. இல்லைங்க, அப்படி ஒருத்தர் பேசினாரு, அவர் மீது நாங்கள் நடவடிக்கையே எடுத்திருக்கோம், அவர் எங்கள் கூட்டணிக்கு வரலன்னு கிளியர் கட்டாக சொல்ல வேண்டியது தானே. ஆனால் வேணும்னே இந்த இப்படி ஒரு பேச்சை வந்து அவங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப என்னன்னா இது எல்லாமே விஜய் மீது ஒரு காவி கரை பூசுகிற ஒரு முயற்சி தான் அது. பட் இது எல்லாமே விஜய்க்கு கொடுக்கப்படுகிற ஒரு வகையான நெருக்கடி தான். அப்படிதான் எடுத்துக்கொண்டிருந்தாங்க. ஸோ அடுத்தபடியாக சிபிஐ விசாரணை ஒரு வழியா முடிஞ்சிருச்சுப்பா, விஜய் அதுல இருந்து வெளியே வந்துட்டாரு, இனிமேல் அரசியல் தான், அடுத்தடுத்து இதெல்லாம் போவாரு, வேலைகள்லாம் பார்ப்பாருன்னு எதிர்பார்க்கும் போது இதுவும் ஆல் ஆஃப் அ சடன் வாங்க விசாரிக்கணும்ன்றாங்க, விஜயும் முடியாதுன்றாரு. இந்த விசாரணை கட்டம் எப்படி வருது, உடனே எப்படி வருது? அதாவது முதல்ல தெரிஞ்சுங்க, விஜய் வந்து சிபிஐ விசாரணைக்கு வர முடியாதுன்னு சொல்லலை. நீங்கள் கூப்பிடுற அதே நாளில் எனக்கு வேறொரு வேலை இருக்குது, நாங்கள் வேட்பாளர் நேர்காணல் ஆரம்பிக்கிறோம், அதனால இன்னொரு நாள் வச்சுங்க, இன்னொரு நாள் நான் வர்றேன்னு சொல்கிறாரு. அவ்வளவுதான். வரமாட்டேங்கிறதுக்கும் இன்னொரு நாள் வச்சுங்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. அதே நேரம் ஏற்கனவே 2 முறை நீங்கள் அவரை விசாரிச்சிட்டீங்க, அதுவும் டெல்லிக்கே வர வச்சு விசாரிச்சிட்டீங்க. சிபிஐ ஆஃபீஸ் சென்னையிலேயே இருக்குது. நீங்கள் விஜயை விசாரிப்பது தான் நோக்கம்னா நீங்கள் சென்னை ஆஃபீஸ்லேயே அவரை விசாரிக்கலாமே, எதுக்கு நீங்கள் டெல்லிக்கு அவரை வர வைக்கிறீங்க? என்ன அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஒரு வகையில் அவருக்கான ஒரு நெருக்கடியை கொடுக்கிற விஷயமா தான் நமக்கு தோணுது. ஆனால் உண்மை என்னன்னா இந்த விசாரணையை கேட்டதே வந்து தாவேகா தான். உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு காவல்துறை விசாரணையில எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அருணா ஜெகதீசன் விசாரிக்கிறாங்க, ஒரு நபர் கமிஷன், அதுலயும் வந்து எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அதனால ஒரு வேறொரு மேல்மட்ட விசாரணை வரணுங்கிறதுனால உச்சநீதிமன்றம் தான் சிபிஐ விசாரணையை பண்ண வைக்கிறாங்க. அதனால இது தாவேகா கேட்டது தான். அதுக்கடுத்து சிபிஐ விசாரணை நடப்பதாலேயே அது விஜய்க்கு எதிராக வரும் அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. பட் அதே நேரம் நமக்கு சில கேள்விகள் இருக்கு. கரூர் சம்பவம் குறித்து பார்த்தீங்கன்னா 2 கருத்து இருக்கு. ஒன்று, விஜய் வந்ததால் 41 பேருடைய உயிரிழப்பு, இந்த உயிரிழப்புக்கு தாவேகா நிர்வாகிகளுடைய அனுபவமின்மை, இன்னொரு பக்கம் காவல்துறை சரியான பாதுகாப்பு கொடுக்கல, இது ஒரு பக்கம். அப்போ அது தொடர்பாக நீங்கள் ஆட்களை எல்லாம் விசாரிச்சிட்டீங்க. ஆனால் இன்னொரு குற்றச்சாட்டு இருக்கு, இது வெறும் விபத்தல்ல, இது வந்து ஒரு மிகப்பெரிய சதி நடந்திருக்கு, செந்தில் பாலாஜி சம்பந்தப்பட்டிருக்காருங்கிற மாதிரி இன்னொரு பார்வையும் இன்னொரு கருத்தும் இன்னொரு குற்றச்சாட்டும் இருக்கு. அப்ப சிபிஐ என்ன பண்ணணும் அப்படின்னா, விஜயை விசாரிச்ச மாதிரியே செந்தில் பாலாஜி நீங்க அழைத்து விசாரிக்கணும்ல. ஆனா அந்த கட்டத்துக்கு ஏன் இன்னும் சிபிஐ போகலை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அப்போ இந்த விசாரணையையும் கூட சிபிஐ வந்து ஒன்றிய பாஜகவுடைய வலியுறுத்தலின்படி அல்லது வற்புறுத்தலின்படி இந்த விசாரணை நடக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. அதனால இந்த தேர்தலை வைத்து இவர்களுடைய திருவிளையாடலுக்கு இந்த சிபிஐ பயன்படுத்தப்படுதாங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அது இருக்குதான் செய்யுது சார், அந்த சந்தேகம் இருக்கு. ஏன்னா சிபிஐ வந்து நம்ம வந்து ஒரு என்ன சொல்றது, எந்த பாரபட்சமும் இல்லாத ஒரு அமைப்பாக நம்மளால பார்க்க முடியல. ஏன்னா கடந்த காலங்களில் பாஜகவுக்கு எதிரானவர்களை, பாஜக யாரை வளைக்கணும்னு நினைக்குதோ அவர்களை எல்லாமே போய் கடிச்சிருக்கு சிபிஐ. அதுக்கப்புறம் இல்லை அவர் நம்ம பக்கம் வந்துட்டாரு, அவங்க விட்டுருங்க அப்படின்னா அவங்கள அப்படியே விட்டுட்டு வேற வேலையை பார்த்ததெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதனால அப்படியும் வந்து நம்ம சிபிஐ விசாரணையை பார்க்க வேண்டியதா. ஓகே சார், இப்போ இன்னைக்கு இருக்கிற தேதிக்கு விஜய் சாரை சுற்றி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. சிபிஐ விசாரணை இருக்குது, அவருடைய விவாகரத்து வழக்கு, இந்த மாதிரி பல்வேறு அழுத்தங்களுக்கு இருக்கும்போது பாஜக வந்து இது ஒரு சந்தர்ப்பமாக எடுத்துக்கிட்டு நம்மக்கிட்ட இப்படியே அது இழுத்துடணும்னு பார்க்குறாங்களா? அவரோட படமும் ரிலீஸ் ஆகலை, அதுக்கு சொன்ன ரீசனும் அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு ரீசன் சொல்லியிருக்காங்க. இதை ஒரு நல்ல வாய்ப்பாக பயன்படுத்திட்டு ஆல் ஆஃப் அ சடன் அவர் பேசுகிறாரு, இவங்க பேசுகிறாங்க, இந்த மாதிரி ஏதோ ட்ராமா பண்ணுறாங்களா பாஜக? இல்லை, அதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம பார்ப்பது மட்டுமே அரசியல் கிடையாது, இதுக்கு பின்னால் ஒரு அரசியல் இருக்குது, அதெல்லாம் நம்ம கண்களுக்கே புலப்படாது. ஸோ அந்த மாதிரி வந்து பாஜக இதையெல்லாம் வந்து ஒரு கருவியாக பயன்படுத்தி அவரை நம்ம தன் பக்கம் இழுப்பதற்கான ஒரு முயற்சியை செய்வதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று, தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அவர்கள் கூட்டணியில் இருக்கிற இந்த அமமுக போன்ற லற்றுப்பேடு கட்சிகளுக்கெல்லாம் இப்போ வந்து அவங்க தொகுதிகளை ஒதுக்கி கொடுக்கணும், அதுக்கு முன்னால இதை இறுதி செய்யணும்
அதுக்கு முன்னால் இவரை உள்ளே கொண்டு வந்துடணுங்கிற ஒரு முயற்சி நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் இந்த அழுத்தங்கள் எல்லாமே விஜயை வந்து அந்த பக்கம் நகர்த்திடாது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா விஜயினுடைய கடந்த காலத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி பல அழுத்தங்களை அவர் பார்த்துருக்காரு. அவருடைய படம் ரிலீஸ் ஆகிற ஒவ்வொரு நேரத்துலையுமே இந்த மாதிரி ஒவ்வொரு படத்தின் போதும் இந்த மாதிரியான பிரச்சனைகளை எல்லாம் அவர் சந்திச்சிருக்காரு. அதுக்கடுத்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பக்கம் விவாகரத்து பிரச்சனை, இன்னொரு பக்கம் ஜனநாயகன் பிரச்சனை, இன்னொரு பக்கம் கரூர் சம்பவத்தை முன்வைத்து நடக்கிற சிபிஐ விசாரணை, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் அவருக்கு வந்து ஒரு பெரிய நெருக்கடியும் அழுத்தத்தையும் கொடுத்துருக்கு. அதில் மாற்றம் இல்லை. ஆனால் இதை எல்லாத்தையுமே வந்து ஒரு ப்ளஸ்ஸாக விஜய் மாற்ற முடியும். ஏன்னா மக்கள்கிட்ட போய் இப்படியெல்லாம் எனக்கு வந்து ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுது, இப்படியெல்லாம் எனக்கு மன உளைச்சலை கொடுக்குறாங்க அப்படின்னா அது மக்கள்கிட்ட ஒரு அனுதாபத்தை ஏற்படுத்தும். அதனால விஜய் வந்து இந்த விவகாரங்களை தனக்கான நெருக்கடியா நினைச்சு பாஜக பக்கம் போனா தனக்கு எதிர்காலமா அல்லது இதை அப்படியே மக்கள் மன்றத்தில் எடுத்து வச்சா அது வந்து தனக்கு வந்து ஒரு ஆதாயத்தை கொடுக்குமாங்கிறது அவர் தான் யோசிக்கணும். சார், இயக்குனர் அமீர் சார் ஒரு கருத்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், அவரோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் தான் இப்போ கடந்த காலங்கள் ரொம்ப ஃபேமஸாக போயிட்டு இருக்கு. அவர் சொல்லியிருக்காரு, அழுத்தங்களுக்கு பயந்து அந்த பக்கம் போகாதீங்க விஜய், அப்படி போயிட்டீங்கன்னா எல்லாமே முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பாரு பொண்டாடி பிள்ளையை விட்டுட்டு என்ன உங்களுக்கு செலிப்ரேஷன், இந்த மாதிரி பல்வேறு கருத்துக்கள் சொல்றாரு. இப்போ ரீசெண்டாக சொன்ன கருத்து தான், அழுத்தங்களுக்கு உட்பற்றாதீங்க விஜய்னு சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதுதான் நம்மளும் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிற விஷயமே அதுதானே. நீங்கள் வந்து பாஜக பக்கம் போனீங்கன்னா உங்களுடைய அரசியல் எதிர்காலம் வந்து அஸ்தமிச்சு போயிடும். அதில் எந்த மாற்றமே இல்லை. இன்னைக்கு உங்கள் பின்னால் திரண்டு நிற்கிற கூட்டம்ங்கிறது வெறுமனே நடிகர் விஜயை பார்த்து விசிலடித்த கூட்டம் மட்டும் இல்லை. திமுக அதிமுகவுக்கு மாற்றாக ஒரு மாற்று அரசியலை ஒருத்தர் எடுத்துட்டு வரணும், அவர் விஜய் அப்படின்னு நம்பி வருகிற கூட்டமும் அதுல அடக்கம். அப்படி இருக்கும்போது நீங்களும் வந்து பாஜக பின்னால அதிமுக பின்னால போயிட்டீங்க அப்படின்னா இந்த கூட்டம் எல்லாமே உங்களுக்கு ஓட்டாக மாறாது. அதுக்கப்புறம் நீங்களும் இவங்கள மாதிரி ஒரு 10ஓட 11 மக்கள் நினைச்சிட்டாங்க அப்படின்னா நீங்கள் எந்த காலத்திலும் அரியணை ஏற முடியாது. அதை வந்து விஜய் நிச்சயமா புரிஞ்சுக்கணும். கிட்டத்தட்ட அமீரனுடைய கருத்தும் கூட இதைத்தான் எதிரொலிக்கிறதா நான் பார்க்குறேன். சார், இப்போ கடந்த காலங்களில் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் விஜயோட அரசியல் வாழ்க்கைக்குள்ளே வர்றாங்க. தம்பி இதை பண்ணுப்பா அதை பண்ணுப்பா, ஒன்றும் இல்லை அமீர் சார், பார்த்திபன், சமுத்திரகனி, பல்வேறு ஓப்பனாகவே சொல்கிறாங்க. அவங்க சொன்ன கருத்துக்கள் எல்லாமே ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு. சார், இப்போ ஒரு வாரமாகவே சினிமா பிரபலங்கள் இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறாங்க, எதனாலன்னு பார்க்குறீங்க? அதாவது நல்லா புரிஞ்சுங்க, சினிமா பிரபலங்கள் விஜயினுடைய அரசியல் குறித்து இது வரைக்கும் வாயை திறக்கலை. விஜயினுடைய அரசியலை நான் ஆதரிக்கிறேன், விஜய் தான் அடுத்த முதல்வர், விஜய் தான் சரியான மக்கள் தலைவர், அந்த டைப்ல வந்து சினிமாக்காரர்கள் யாருமே கருத்து சொல்லலை. என்ன காரணம் அப்படின்னா, சினிமாவில் இருந்து கொண்டு விஜயை ஆதரித்தால் தங்களுடைய சினிமா வாழ்க்கை அஸ்தமிச்சு போயிடுங்கிற பயம் பல பேருக்கு இருக்கு. என்ன காரணம்னா, இன்னைக்கு திமுக தான் ஆளுங்கட்சி. 2026 அடுத்த மாசம் நடக்க போற தேர்தலில் மீண்டும் திமுக ஆட்சியை பிடித்தால் நம்மளுடைய நிலைமை சிக்கலாயிடுங்கிற அச்சத்தில் பல பேர் பார்த்தீங்கன்னா வாயை மூடிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. இதுதான் உண்மை. பட் அதே நேரம் இன்றைக்கு சமுத்திரகனியா இருக்கட்டும், அமீரா இருக்கட்டும், பார்த்திபனா இருக்கட்டும், எது குறித்து கருத்து சொல்லியிருக்காங்கன்னா, திரிஷாவோடு விஜய் வந்து ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு வந்தது குறித்து கருத்து சொல்லியிருக்காங்க. அதையும் நீங்க ரொம்ப லென்ஸ் வச்சு பார்த்தா இந்த பார்த்திபன் திரிஷா குறித்து தான் பேசுறாரு. திரிஷாவை தான் வீட்டுல போய் குந்த வைங்கிறாரு. என்ன, அந்த கல்யாணத்துக்கு வந்ததுல விஜயனுடைய தவறு இல்லையா? இன்னும் சொல்ல போனா விஜயனுடைய தவறு தான் அது. திரிஷா வந்து ஒரு பலிகடா மாதிரி அவர் கூட போயிருப்பாங்க. அப்ப நீங்க கண்டிக்கணும்னா யாரை கண்டிச்சிருக்கணும்னா விஜயத்தான் கண்டிச்சிருக்கணும். நீங்க இந்த மாதிரி செஞ்சது தப்பு அப்படின்னு தைரியமாக விஜய் குறித்து தானே பார்த்திபன்கள் எல்லாம் பேசியிருக்கணும். ஆனா இவங்க ரொம்ப கவனமாகவும் ரொம்ப சாமர்த்தியமாகவும் விஜயை வந்து நல்லவராக்கிட்டு திரிஷாவை வந்து ஒரு குற்றவாளி கூண்டுல போய் நிறுத்துறாங்க. அதுவே வந்து ஒரு தவறான போக்கு. ஏன்னா ஒரு தவறு நடக்குது, அந்த தவறில் 2 பேர் சம்பந்தப்பட்டிருக்காங்க, விஜயும் திரிஷாவும். அப்ப நீங்க கண்டிக்கணும் அப்படின்னா அந்த 2 பேரை தானே நீங்க கண்டிக்கணும். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப கவனமா திரிஷாவை மட்டும் நீங்க வந்து பிராண்ட் பண்றது இருக்குல்ல, அது ஒரு சரியான விஷயம் இல்லை. எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த சினிமாக்காரர்கள் குரல் கொடுப்பது இந்த விஷயத்தை குறித்து தான் பேசுறாங்க. நீங்க திரிஷா கூட போனதுனால உங்களுடைய அரசியல் எதிர்காலம் போச்சு, அது உண்மைதான் அது. ஆனா இவர்கள் பேசணும் அப்படின்னா எல்லாத்தையும் தானே பேசணும். அதனால இவர்களுடைய கருத்தை வந்து நம்ம அப்படி எடுத்துக்க முடியல என்னால. அடுத்தபடியா சிபிஐ விசாரணைக்கு இன்னொரு நபர் போறாரு, செந்தில் பாலாஜி அவர்களும் போறாரு. இவ்வளவு நாள் இந்த உண்மையை சொல்லவே இல்லை. இப்ப இன்னைக்கு காலையில சமூக வலைதளங்கள்ல கருத்து போடுறாரு, ஒரு பதிவு போடுறாரு. அதை பார்த்து பல்வேறு நபர்களுக்கு அதிர்ச்சியா இருக்கு. இவ்வளவு நாள் அமைதியா வச்சிருந்தீங்களப்பா, இப்ப எப்படி டக்குன்னு இந்த விசாரணை எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதுதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கரூர் விசாரணை
குறித்து கரூர் சம்பவம் குறித்து அந்த நடக்கிற சிபிஐ விசாரணையில் அவங்க நேர்மையாக விசாரிக்கணும் அப்படின்னா அந்த சம்பவத்தில் யாரு பெயரெல்லாம் அடிபட்டதோ அவர்கள் அனைவரையுமே நீங்க விசாரணைக்கு அழைக்கணும். முக்கியமாக செந்தில் பாலாஜி வந்து அழைக்கப்பட வேண்டிய ஒரு நபர் தான். அவர் மீது தப்பு இருக்கு, தப்பு இல்லைங்கிறதுக்குள்ள நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப அவர் மீது வந்து ஒரு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது. சம்பவம் நடந்து அரை மணி நேரத்துல நீங்க எப்படி அரசு மருத்துவமனைக்கு போனீங்க என்ன? அதுக்கப்புறம் அங்க ஆம்புலன்ஸ்கள் ரவுண்ட் அடித்தது, அந்த ஆம்புலன்ஸ்ல திமுகவுடைய ஃபிளக்ஸ் இருந்தது. இது எல்லாமே ஒரு பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கு. கரூர் வந்து செந்தில் பாலாஜியினுடைய கோட்டை. சொல்ல போனா கரூரினுடைய குறுநில மன்னராகவே செந்தில் பாலாஜி இருப்பதாகவெல்லாம் செய்திகள் இருக்கு. அப்ப கண்டிப்பாக செந்தில் பாலாஜியும் விசாரிக்கப்பட வேண்டிய ஒரு நபர் தான். ஸோ அந்த அடிப்படையில் தான் அவருக்கு சம்மன் அனுப்பப்பட்டதாக நான் பார்க்குறேன். சார் இப்போ மிகப்பெரிய சந்தேகம் என்னன்னா, இவ்வளோ நாள் இது தகவலை வெளியே வரல, ஒன்றும் இல்லை, ஒரு விஷயம் நல்லா ரூமராக வெளியே வரும், ரூமர்ஸாக கூட வெளியே வரும், இவ்வளோ கமுக்கமாக வச்சுக்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? இல்லை அதுதான் புரியல. ஏன்னா இப்போ அவருக்கு சம்மன் அனுப்பப்பட்ட தகவலை 2 பேர் சொல்லணும். ஒன்று சிபிஐ சொல்லணும் அல்லது செந்தில் பாலாஜி சொல்லணும். இப்போ செந்தில் பாலாஜி இத்தனை நாள் அதை ரகசியமாக வைத்திருந்ததாக எடுத்துக்கொண்டால் சிபிஐயே அந்த தகவலை ரகசியமாக வச்சிருக்கு. இப்போ விஜய்க்கு நீங்க சம்மன் அனுப்புனது எப்படி ஊடகங்களுக்கு வந்தது? விஜயா சொன்னாரு. அப்போ சிபிஐ தரப்பிலிருந்து தானே சொல்லப்பட்டிருக்கும். அதுக்கடுத்து இது வந்து ஒரு பெரிய அடைகாக்க வேண்டிய ரகசியம்லாம் ஒன்றும் இல்லை. அப்போ நான் விஜயை கூப்பிட்டுருக்கோன்னு சொன்ன மாதிரியே நீங்க செந்தில் பாலாஜியை கூப்பிட்டதையும் சிபிஐ சொல்லியிருக்கணும்ல. ஏன் சொல்லாமல் வச்சிருக்காங்கன்னா இப்போ ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல, பாஜகவுக்கும் திமுகவுக்கும் வந்து ஒரு ரகசிய கூட்டணி இருக்கு, இவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அப்படின்னு ஒரு தாவேகாவினர் குற்றம் சாட்டுறாங்கல்ல. கிட்டத்தட்ட அதை உண்மையாக்குற மாதிரி தானே இந்த விஷயங்கள் எல்லாமே இருக்கு.